வணக்கம் நண்பர்களே. நான் வந்து என் பேர் வந்து தமிழரசன். நான் வந்து முதல் காணொலி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ 2வது காணொலி. இப்போ இதை வந்து நான் எழுத்துப்பூர்வமா வந்து எழுதியிருக்கிறேன். அது இல்லாம நான் மேல ஒரு காணொலி போடுறேன். அது வந்து எப்படின்னா ஃபீல்டு லெவல்ல வந்து நடக்கிறது அப்படி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரும்பு தோகை, அதாவது கரும்பு தோகை இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு பயிரை வந்து வெட்டணும். அதாவது கரும்பு தோகைன்னு இல்லை, நான் வந்து இங்க இந்த எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டு லெவல்ல நடக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லாம ஏகப்பட்ட இது இருக்கு, நான் சொல்றேன். அடுத்தது வந்து இப்ப கரும்பு தொகை வந்து கரும்பு தொகையோ இல்ல தென்னை மட்டையோ இல்ல மர வகை பயிர்கள், தென்னை மட்டை, அடுத்தது பாக்கு மட்டை, ஏதோ ஒண்ணு. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, தென்னை மட்டை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து அந்த ஒரு மிஷின்ல வந்து இது பண்ணி அதை வந்து பொடியாக்குவாங்க. அடுத்தது மர வகை பயிர்கள்லாம் வந்து இப்போ வந்து தேக்கு வைக்கிறாங்க. இப்போ ஒரு வயல் இருக்குன்னா இதுல வந்து மர வகை பயிர்கள் இருக்கு. அப்போ மர வகை பயிர்கள் இருக்கும்போது இதுல இருக்கிற இலைதழைகள்லாம் விழுமா, இலைதழைகள்லாம் விழும்போது அங்க வந்து ஒரு மூடாக்கு, அதாவது அந்த அப்போ இலைதழைகள் விழுந்து மூடாக்காகிறதுனால அங்க வந்து என்ன ஆகும்னா தோகைகள் கிடைக்கும். நமக்கு வந்து அங்க இருக்கிற உலர தோகைகள், அது வந்து ஒவ்வொரு பயிருக்கு தகுந்த மாதிரி அந்த மக்கு வந்து மாறுபடும். இப்போ இந்த கரும்பு தொகை வந்து 2 முறையா வந்து நமக்கு வந்து மண்ணுக்கு கிடைக்குது. அதாவது மண்ணுடைய மேற்பரப்புல வந்து மூடாக்க பயன்படுத்துறதுக்கு கிடைக்குது. அதுல ஒண்ணு வந்து நம்ம பொடியாக்கல் மூலயமா கிடைக்குது, இன்னொன்னு தோகை உரித்தல் மூலயமா கிடைக்குது. ஒண்ணு பொடியாக்கல்ங்கிறது நம்ம வந்து 3 வகையா அதை வந்து இது பண்றோம். என்னன்னா இயந்திரம் மூலமா பொடியாக்கல். அதாவது இயந்திரம் மூலமா எப்படின்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து இப்போ வந்து சோலை பொடியாக்குற மிஷினே தனியா இருக்கு. அதை வந்து டிராக்டர் மூலயமா அட்டாச் பண்ணி, நான் உங்களுக்கு வீடியோல கூட ஆட் பண்றேன், மேலே கீழே ஆட் பண்றேன். டிராக்டர் மூலயமா அட்டாச் பண்ணி அதை வந்து மேல வந்து அப்படியே சோலையை பரப்பிட்டு, காலுக்கு நடுவுல அடியில கிடக்கிறத நம்ம எடுத்து விட்டீங்கன்னா அது நல்லா பொடியாக்கலாம். அப்போ பொடியாக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா ஃபைன் பார்ட்டிகளா மாறிடும். அதாவது தூளாக்கும். அது வந்து நல்லா தூளாக்கிடும். என்ன பண்ணலாம், அதை அப்படியே பரப்பிட்டு 2 ரோ இருக்குன்னா இங்க ஃபுல்லாவே பரவி இருக்கும். அதை வந்து பயிர் இங்க இருக்கும். அப்போ இங்க எல்லாம் நடுவுல எல்லாம் கிடக்கும். அப்ப இந்த சைட்லயும் கிடக்கும். இதெல்லாம் என்ன பண்ணிட்டு ஒரு இடத்துல அப்படி கூட்டிட்டு, அதாவது நடுவுல விட்டுட்டு, இதுல என்ன பண்றீங்கன்னா அந்த ஆஃப் பேரிங் சொல்லுவாங்க, கங்கு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கங்கு ஓட்டுற மிஷினை வச்சு அழகா இப்படி வெட்டி விட்டுறீங்கன்னா, இப்படி இருக்கு, இதை அப்படியே வெட்டி விட்டுட்டீங்கன்னா இது என்னன்னா அப்படியே சீவி இந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு இதுல போட்டுரும். அப்போ இங்கதான் நீங்க வந்து அந்த சோலையை வந்து கூட்டி வச்சிருப்பீங்க. அந்த மண்ணு வந்து அந்த சோலை மேல உழுறதுனால அந்த சோலை வந்து மக்கிடும். இந்த மக்கறதுனால நமக்கு வந்து இவ்வளவு பெனிஃபிட், இந்த இதெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குது. அடுத்தது இயந்திரம் மூலமா அறுவடை. அதேதான் அதனுடைய நம்ம வந்து மிஷினை வச்சு வெட்டும் போது என்ன இருக்கும், எப்படி இருக்கும்னா பரவலா நமக்கு வந்து கிடக்கும். அதே மாதிரி இந்த செயல்முறை மூலயமா அதை வந்து செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து நீங்க அப்படி வெட்டலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு உரம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கும். அடுத்தது தோகையை வந்து மூடாக்குறது. தோகையை வந்து மூடாக்கு எப்படி, தோகை மூடாக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ தோகை வந்து வெட்டி கிடக்கும். இது என்ன பண்றீங்க, இது ஃபுல்லா தோகை வெட்டி இருக்குன்னு வச்சீங்கன்னா, தோகை கூடாது, இந்த கால் இருக்குன்னா இந்த நடுவுல மட்டும் இந்த தோகையில பரப்பிட்டு ஒன்றும் இல்லை, அதுல வந்து உங்களுக்கு முடிஞ்சதா அந்த நுண்ணுயிர்கள் கிடைச்சதுன்னா நீங்க பயன்படுத்தலாம். ஈயம் கரைசல் கிடைச்சதுன்னா பயன்படுத்தலாம். அதை அப்படி தெளிச்சு விடலாம். இப்படி தெளிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த சோலைகள் வந்து மக்கிடுச்சுன்னா அடுத்தடுத்த வேலைகள் நமக்கு செய்யும் போது நமக்கு வந்து அது வந்து சுலபமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த செயல்பாடுகள் மூலமா நமக்கு வந்து இவ்வளவு பயன்கள் கிடைக்குது. அதாவது இந்த சத்துக்கள்லாம் கிடைக்குது. என்னென்ன சத்துனா கார்பன் வந்து 28% கிடைக்குது, நைட்ரஜன் வந்து 0.42% கிடைக்குது, பாஸ்பரஸ் 0.15% கிடைக்குது, பொட்டாசியம் வந்து 0.52% கிடைக்குது, நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைக்குது நமக்கு. அடுத்தது வந்து இது வந்து மரவகை பயிர்களுக்கு என்ன பண்றீங்கன்னா பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வயல் இருக்கு, இந்த வயல்ல மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள் வந்து இலைதழைகள் விழும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு இப்போ வந்து மண்ணு, இது வந்து தரை, இந்த தரையில என்ன ஆகும்னா இலைதழைகள் விழுதுன்னா இதுல வந்து ஒரு லேயரே கிரியேட் ஆகும். நமக்கு வந்து ஒரு லேயரே வந்து தனி லேயர் கிரியேட் ஆகும். இந்த லேயர் என்ன பண்ணும், இந்த லேயர் தான் வந்து நமக்கு நொதித்தல் மூலயமா, அதாவது இது வந்து இந்த செயல்பாடு நடக்கும். இது மூலயமா வந்து நுண்ணுயிர்கள் மூலம் என்ன ஆகும்னா, இந்த நுண்ணுயிர்கள் பாருங்க, இந்த நுண்ணுயிர்கள் மூலம் நமக்கு வந்து சத்துக்கள், ஏகப்பட்ட சத்துக்கள் கிடைக்கும். அதாவது இந்த சொல்றேன், இந்த சத்துக்கள்லாம் ஃபுல்லா நமக்கு வந்து கிடைக்கும். நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது பேரூட்ட சத்துக்கள், நுண்ணுட்ட சத்துக்கள், இது மாதிரி எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால வந்து இந்த மரவகை பயிர்கள்ல போகும்போது நமக்கு வந்து இவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி அதாவது தோகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோகைகள், இந்த ஒரு தோகை, அதாவது அந்த தோகைக்கு இவ்வளவு பெரிய, இந்த தோகையோ இல்ல இலைக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. இதுதான் வந்து இயற்கை விவசாயத்துல இதெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது.
இயற்கை வழி வேளாண்மை. இயற்கை வழி வேளாண்மையில இதெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நீங்க வந்து காடு இருக்கு, இந்த காட்டுல வந்து நீங்க போனீங்க, இலைதழைகள் விழுது, அதுல வந்து சத்துக்கள் நிறைய, அதாவது அந்த நுண்ணுயிர்களுக்கு தேவையான மக்கு அது கிடைக்குது. அந்த நுண்ணுயிர்கள் வந்து அந்த இலைகளை சாப்பிடுது. இலைகளை சாப்பிடும்போது அந்த இலைகளை வந்து உணவா எடுக்கும்போது அந்த உணவை வந்து அந்த சத்தை வந்து அதை வந்து மாத்தி வேர் முடிச்சுக்கல்ல அந்த சத்துக்கள்லாம் வந்து வேர் முடிச்சில வந்து அதை வந்து சத்துக்களா கன்வெர்ட் பண்ணி பயிர்களுக்கு கொடுக்குது. அதுல ஒரு பயிர் வைக்கிற நிலத்து மேல இப்போ நீங்க வந்து 1 வருஷம் பண்ணீங்கன்னா இந்த அளவு வரும் அதனுடைய மக்கு, அடுத்தது இந்த வருஷம் வரும், அப்படியே மெத்த மாதிரி ஆயிடும். நீங்க எந்த பயிர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்க இந்த உரமே கொடுக்கலனாலும், நீங்க பொருளை இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு பயிரினுடைய வளர்ச்சி வந்துன்னே இருக்கும். அது வந்து 20 வருஷம் 20 இயர்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா அதனுடைய இதே நீங்க வந்து அதை வந்து மண்ணை பொடியாக்கிட்டே இருக்கீங்க, அப்ப இலைதழைகள் விழுது, அதை விட்டுட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய மண் வளம் வந்து ரொம்பவே அதிகரிக்கும். அதனால வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.